கிராமத்து அரசு பள்ளியில் ஆசிரியர் சேகர் வந்து ஒரு பெரிய செய்தியை அறிவித்தார். மாணவர்களே, நாளை நாம் எல்லோரும் இலவச சுற்றுலா பயணம் செல்லப் போகிறோம். அருகிலுள்ள நகரங்களை பார்த்து பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை கேட்டதும் 2ஆம் வகுப்பு மாணவன் முருகன் உள்பட எல்லா பிள்ளைகளும் மகிழ்ச்சியில் துள்ளினார்கள். அன்று மாலை அம்மா பூங்குழலி முருகனிடம் 5-10 பைசா காசுகளை கொடுத்து, பயணத்தில் உனக்கு பிடித்ததை வாங்கிக்கொள் என்றார். முருகன் அந்த காசுகளை பத்திரமாக தன் சட்டை பையில் போட்டுக்கொண்டான். மறுநாள் காலை 2 வகுப்பு மாணவர்களும் பேருந்து நிறுத்தத்தில் கூடினர். ஆசிரியர் சேகர் மாணவர்களை எண்ணி அனைவரும் வந்துவிட்டார்களா என்று உறுதி செய்தார். சரியாக 9 மணிக்கு பள்ளி பேருந்து வந்தது. அனைவரும் உற்சாகமாக கூச்சலிட்டபடி வரிசையாக பேருந்தில் ஏறினர். முருகன் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து தன் பள்ளி நண்பன் பக்கத்தில் உட்கார்ந்தான். பேருந்து கிளம்பியதும் சாலைகளும் வயல்களும் விரைந்து ஓடுவது போல் தெரிந்தது. அவனது 10 பைசா காசுகள் சட்டைப்பையில் அசைவது அவனுக்கு கேட்டது. அவர்களின் முதல் நிறுத்தம் அருகில் உள்ள நகரத்தின் பெரிய குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை. ஆலைக்குள் நுழைந்ததும் பெரிய சிமெண்ட் தொட்டிகளை கண்ட மாணவர்கள் ஆச்சரியப்பட்டனர். சில தொட்டிகளில் தண்ணீர் மிகவும் கலங்கலாக இருந்தது, வேறு சில தொட்டிகளில் தண்ணீர் கண்ணாடி போல தெளிவாக இருந்தது. ஆசிரியர் சேகர் விளக்கினார். இந்த ஆலைதான் நமக்கு குடிநீரை சுத்திகரித்துக் கொடுக்கிறது. முதலில் அழுக்கான நீரை எடுத்து பல வடிகட்டி முறைகள் மூலம் சுத்தம் செய்கிறார்கள். நாம் வீட்டில் குழாயில் பார்க்கும் தெளிவான நீர் இப்படித்தான் உருவாகிறது. முருகன் அழுக்கடைந்த நீர்த்தொட்டியையும் சுத்தமான நீர்த்தொட்டியையும் மாறி மாறி உற்று பார்த்தான். அடுத்ததாக பேருந்து ஒரு சிறிய நகரத்திற்கு சென்றது. அங்கே ஒரு சிறிய ஆனால் சுத்தமான ஓட்டல் முன் நின்றது. இலவச சுற்றுலா என்பதால் அனைவருக்கும் சிற்றுண்டி உண்டு. எல்லோரும் வரிசையாக உள்ளே செல்லுங்கள் என்றார் ஆசிரியர் சேகர். மாணவர்கள் மகிழ்ச்சியோடு ஓட்டலுக்குள் நுழைந்தனர். ஓட்டலில் அவர்களுக்கு சூடான காஃபியும் 2 இனிப்பான பிஸ்கட்களும் கொடுக்கப்பட்டன. இது அரசாங்கத்தின் அன்பளிப்பு. ஆனால் இன்னும் ஒரு காஃபி அல்லது பிஸ்கட் வேண்டுமென்றால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றார் ஆசிரியர். முருகன் யோசித்தான். அவனுக்கு ஒரு பிஸ்கட் போதவில்லை. அவன் தன் சட்டைப் பையை தொட்டு பார்த்தான். முருகன் தைரியத்துடன் மேலும் ஒரு பிஸ்கட்டையும் இன்னொரு கப் காஃபியையும் கேட்டான். காஃபிக்கு 10 பைசா, பிஸ்கட்டிற்கு 5 பைசா. அவன் 10 பைசா காசையும் 5 பைசா காசையும் கொடுத்து மொத்தம் 15 பைசா கொடுத்தான். மீதமுள்ள 35 பைசா காசுகளை மீண்டும் பாதுகாப்பாக பையில் வைத்தான். அவனுக்கு அந்த காஃபி மிகவும் சுவையாக இருந்தது. சிற்றுண்டி முடிந்ததும் அவர்களின் அடுத்த இடம் அருகிலுள்ள ஒரு பெரிய அஞ்சல் நிலையம், போஸ்ட் ஆபீஸ். அங்கு ஆசிரியர் முருகனை மட்டும் ஒரு தனி அறைக்குள் அழைத்துச் சென்று ஒரு பழைய கருப்பு தொலைபேசியை காதில் வைத்து கேட்கச் சொன்னார். மறுமுனையில் ஒரு இனிமையான குரல், உன் பெயர் என்ன? எந்த வகுப்பு? அம்மா, அப்பா பெயர் என்ன என்று கேட்டது. முருகன் தயக்கமின்றி தன் பெயர், வகுப்பு, தாய் பூங்குழலி, தந்தை பெயர்களை தெளிவாக பதில் சொன்னான். அந்த பயணத்தின் மிகவும் புதிய அனுபவம் அதுதான். மாலை நேரம் பேருந்து மீண்டும் கிராமத்தை நோக்கிச் சென்றது. அன்று பார்த்த சுத்திகரிப்பு ஆலயம், சாப்பிட்ட காஃபியும் தொலைபேசியில் பேசியதும் முருகனின் மனதில் இனிமையாக பதிந்தது. இது உண்மையாகவே சிறந்த சுற்றுலா என்று அவன் நினைத்துக் கொண்டான்.